ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி பார்க்க போகிறோங்க. வெள்ளை பூசணிக்காய் அல்வா. இந்த அல்வாவை காசி அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லி சைடு காசிலாம் பார்த்திங்கன்னா இந்த அல்வா ரொம்பவே ஃபேமஸ். இன்றைக்கி இந்த அல்வாவில் பால் எதுவுமே சேர்க்கலைங்க. கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செய்ய போகிறோம். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்கலை. வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு பூசணிக்காய் எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக காய் துருவறதில் ஃபுல்லாக சேர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கல. இதுலேருந்தே எந்த அளவு தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இது போல் துருவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக துருவி எடுத்துகிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா குங்குமப்பூ எடுத்துருக்கேன். இந்த குங்குமப்பூ தாங்க அல்வாவுக்கு கலரை கொடுக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் பாதாம் முந்திரி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த குங்குமப்பூவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்க்க போகிறேன். நல்லா சூடான தண்ணியை ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த குங்குமப்பூவில் சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் வருங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றும் போதே நல்ல எல்லோ கலராக இருக்குது. இது நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வச்சிடலாம். அல்வா செய்யும் போது எடுத்துக்கிட்டோன்னா நல்ல கலர் கொடுக்கும். இப்போ வாங்க அல்வா செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு இதில் நான் ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது போல் தண்ணி கொதிக்கிற அளவு வரும்போது நம்ம வச்சுருக்கிற இந்த பூசணிக்காயை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அடுப்பு தான் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துடும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொதி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா ஹீட்டாக கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே துருவி சேர்த்ததுனால சட்டுன்னு வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் 2 நிமிஷம் நல்லாவே வெந்துடும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லா காய் வெந்துருச்சு. இது நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துடலாம். இந்த தண்ணி நம்ம சேர்க்க போகிறதில்ல. மெதுவாக ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பூசணிக்காயை வடிச்சிடலாம். ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக வடிக்க விட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக வடிக்கிட்டோம். மெதுவாக சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு இதை அமுத்தி விடுங்க. மேலே இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இழுக்கட்டும். இந்த தண்ணி நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறமா தாங்க இப்போதைக்கு வேக வச்சுருக்க இந்த பூசணிக்காய் எடுத்துகிட்டு தான் நம்ம அளவுக்கு மெஷர் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. எந்த பவுல் எடுக்கிறோமோ அதே பவுல் அளவு தான் நம்ம சர்க்கரை எடுக்கணும். பூசணிக்காயை வடித்து எடுத்தாச்சுங்க. 3/4 பவுல் அளவுக்கு பூசணிக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதே அளவுள்ள இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். ஊற வச்ச முந்திரி பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். குங்குமப்பூவும் ரெடியாக இருக்குது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அல்வா செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நடுவில் நெய் சேர்க்க போகிறதில்ல. 3 ஸ்பூன் அளவு இப்போ ஊற்றுற நெய் தான். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பூசணிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா இழுத்துட்டு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகுங்க. இதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தண்ணியும் வற்றி போயிடும். அந்தளவு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா கைவிடாமல் கலந்துட்டுருங்க. செட் ஆனதும் பார்த்திங்கன்னா அடி பிடிக்காது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் எந்தளவு மாறி இருக்கு. இப்போ நம்ம வச்சுருக்கிற 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு பூசணிக்காவுக்கு 1/2 கப் அளவு தாங்க சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஏன்னா சம அளவு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே தித்திப்பு அதிகமாக இருக்கும். சுத்தமாக சாப்பிட முடியாது. அதனால் இந்த அளவு பார்த்திங்கன்னா சரியான அளவுங்க. சர்க்கரை நல்லா சேர்த்துட்டு மீடியம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா கரைஞ்சால் தான் அல்வா பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் அல்வா ஆறி வரும்போது பார்த்திங்கன்னா மேலே வெள்ளை வெள்ளையாக சர்க்கரை பூத்து நிற்கிற மாதிரி இருக்கும். அது போலவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா தானாக உருகி நல்லா ஹீட்டாகி மெல்ட் ஆகணும். பாருங்கள், எந்தளவு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இது போல் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனால் தான் அல்வா நல்ல டேஸ்ட் கொடுக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்தளவு நல்லா இலகி வந்திருக்கு பாருங்கள். சர்க்கரை ஃபுல்லாக நம்ம சேர்த்தது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது போல் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கலாம். இந்த குங்குமப்பூ தண்ணி சேர்க்கும் போது பாருங்கள் நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் சூப்பராக வந்துடும். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கலர்ஃபுல்லாக பரவட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் சூப்பராக வந்திருக்கு. நல்லா கைவிடாமல் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பாதாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நட்ஸ் எல்லாமே அல்வாவில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்க்குறேங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்க்கணும். அப்போ தான் அல்வாவோட டேஸ்ட் நல்லா எடுத்து காட்டும். அடுத்ததாக 3 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். இந்த உப்பும் ஏலக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா அல்வாவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூடான காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் காசி அல்வா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.